இப்போ பயில் பண்ணுறங்க நான் சொல்கிறேன்ல, அவளோட படுத்தா இவளோட படுத்தான்ட்டு, அதே மாதிரி உண்மையா சார்? அதெல்லாம் உண்மை தான். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா தான் உனக்கு சான்ஸுங்கன்னு ஒரு டார்ச்சர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நியாயமான கோபம் வரும்ல. நடிக்க வந்தம்மா அட்ஜஸ்ட் பண்ண வந்தம்மான்ட்டு நியாயமான கோபம். அந்த மாதிரி ஏதாச்சும் இயக்குனர் பேரை சொல்ல முடியுமா சார்? பழைய டைரக்டரில் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சொல்லலாம். இப்போ புது டைரக்டரில் அந்த மாதிரி கதைகள்லாம் ஜெயிக்காது. ஜெயிக்கக்கூடிய கதைகள் எத்தனையோ இருக்குது. அதை எடுத்து பண்ணியிருக்கலாம். தோல்வி படம்னு தெரிஞ்சே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் பண்ணியை ஒயிட் ஆக்கிறதுக்காக நிச்சயமாக அந்த படம் அட்டர் பிளாப்னு தெரிஞ்சே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அருவருப்பான படம். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு சுத்தம் சூப்பர். தமிழ் சினிமா மட்டும் இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் இன்னமும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நடிகனால தான் படம் ஓடுதுன்ட்டு அவனை நம்பி கதை பண்ணி தோல்வி படங்கள். என்ன தான் ரேஸ் குதிரையாக இருந்தாலும் அது மேலே உட்காந்து ஓடுற ஜாக்கி தானே அந்த குதிரையை ஜெயிக்க வைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக எந்த படத்துக்கும் விருது கொடுக்கல, மானியமும் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். இந்த சினிமா இல்லைன்னா இவங்கெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது. அன்றைக்கெல்லாம் எம்ஜிஆரே அதிகபட்சம் 3 லட்சம் தான் வாங்கினார். இன்றைக்கி நடிகர்கள் சம்பளம் 50 கோடி 100 கோடி அப்படிங்கிற போது வயிற்றுச்சலாக இருக்குது. நடிகனை நம்பி தான் சினிமாங்கிற மாதிரி தமிழ் சினிமா இன்றைக்கி உருவாயிடுச்சு. ஆனால் ஏஐ அவனுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும். உன்னால் முடியாது எதுவுமே இல்லை, அவனுக்கு தன்னம்பிக்கை. இந்த சீனை நடிகர்களை வச்சு எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி சீன்லாம் ஏஐ வச்சு எடுக்கலாம், நிச்சயமாக எடுக்கலாம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து புகைப்பிடிக்கிற காட்சிகள் நடிக்க மாட்டார், மது அருந்துற காட்சிகள் நடிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுருந்தார். டிஆர் அவர்கள் வந்து பெண்களை இப்போ ஏஐ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நடிகரையோ இல்லை வந்து ஒரு இயக்குனரையோ மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கருப்பு பணத்தை கொண்டு வர கதையை கருப்பு பணத்தை வச்சு எடுப்பாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது அந்த மாஃபியா கும்பல் கையில் சினிமா இருக்கிறதுனால இப்போ ரெட் ஜெயிண்ட் கிட்டே எல்லா தியேட்டரும் இருக்குது, கியூபு கிட்டே எல்லா ப்ரொஜெக்டரும் இருக்குது. இந்த மாஃபியா கும்பல் தமிழ் சினிமாவை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இதை தாண்டி மக்கள்கிட்ட அந்த படைப்பை கொண்டு போக முடியல. அதை உடைக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் ஒன்றும் இல்லை. அதுக்கு தானே இயற்கை என்ன படிச்சிருக்கேன். நான் செல்ஃபோன் மூலமாக கொண்டு போவேன், ஹோம் தியேட்டர் மூலமாக கொண்டு போவேன், கல்யாண மண்டபம் மூலமாக கொண்டு போவேன், எப்படி வேணால் கொண்டு போவேன் என் படைப்பை. நானே ஒரு 5 ப்ரொஜெக்டர் வாங்குவேன், ஸ்க்ரீன் வாங்குவேன், தமிழ்நாட்டில் உள்ள கல்யாண மண்டபத்தை கூட தியேட்டராக மாற்றுவேன். மகாத்மா காந்தியால் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரும் போது அதிக நாள் தமிழ் சினிமாவுக்கு சுதந்திரம் வாங்கி தர முடியாதா? சினிமா ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறப்போகுது, அதனால் இதை விட டாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் எதிர்பார்ப்பு அத்தனையும் போய் இப்போ பண்ண போகிற படம் வந்து வேர்ல்டுலேயே யாரும் பண்ணல. நல்லா ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். பேயெல்லாம் சேர்ந்து சினிமா எடுக்குன்னு யாருமே பண்ணல. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு. இதில் நான் எப்படி இருக்கிறேன்னா முதல் 13 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு, கட்டே கிடையாது. அதிலே மிட் ஷாட்டு, க்ளோஸ்அப், ட்ராலி, சஜஷன், ப்ரொஃபைலு, டில்டப்பு, டில்டவுனு, ஜூம் இன், ஜூம் பேக் எத்தனை வேணும். ஆனால் அதை பண்ணுற போகிற ஸ்டைல் இருக்குது பாருங்கள், இதை தான் ஏஐயில் பண்ண போகிறேன். நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்முடைய ஒரு சூப்பரான கெஸ்ட் தாங்க இருக்கார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 42 வருஷமாக வந்து தமிழ் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பல முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்களை பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம் மேக்கிங், டிஜிட்டல் அண்ட் இப்போ ஏஐ இந்த 3 தொழில்நுட்பத்திலையும் பணியாற்றின ஒரு முதன்மையான ஒரு இயக்குனர் ஹரிஹரன் தான் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி படிக்கும்போது உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார். எனக்கு வந்து 42 வருஷமாக ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் இயக்குனராக இருந்து வந்து இந்த தமிழ் சினிமாவில் பணியாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை சார். உங்கள் ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸ்கூலில் 8th படிக்கும்போதே வாத்தியார் வந்து கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டு கேட்டார், எதிர்காலத்தில் என்ன வர விருப்பம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் டாக்டர்னா, வக்கீல்னா, இன்ஜினியர்னா, ஆடிட்டானா. 52 பேரில் நான் ஒருத்தர் மட்டும் எழுந்து சினிமாவில் டைரக்டர் ஆக போகிறேன் சார்னு. கிளாஸே ஆகான்னு சிரிச்சானுங்க. வாத்தியார் வந்து ஸ்டாப், ஏன் நீ சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னாரு. சார், பல கருத்துக்கள் செதறி கிடக்கு, அதை திரட்டி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய மீடியா சினிமா சார், அதில் சினிமாவில் வர்றதுக்கு ஆசைப்பட்றேன்னு. ஆனால் அன்றைக்கி போட்ட விதை தான் இன்றைக்கி ஆலமரமாக வந்து நிற்குது. இதுக்காக நான் கொடுத்த விலை ரொம்ப ஜாஸ்தி தான். விலை ரொம்ப ஜாஸ்தி. என்னோடய இளமையை இழந்துட்டேன். ஆனாலும் இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு போராடிட்டு கிடக்கேன். இன்றைக்கி நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன், சினிமா காக்கசம், ஹரிஹரன் காகுகும், தெரிஞ்சிரு ஜீசே. இதுதான் என்னோடய தாரக மந்திரம். இந்த பேட்டி நான் கொடுக்கறதுக்கு காரணமே, அன்றைக்கி சினிமா எப்படி இருந்தது, இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குது, இதை பற்றி எதிர்கால படைப்பாளிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும். 67 வயசு என்னாலே முடியுங்கிற போது 25 வயசு ஒன்றால் ஏன் முடியாது? அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும். அவங்களுக்கு சினிமானா ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேட்டி. அதனால் எனக்கு தெரிஞ்சு
பசி, பட்னி, கிண்டல், கேலி, நக்கல், அவமானம், நம்பிக்கை துரோகம், கதை திருட்டு இவ்வளவும் தாண்டி தன்னம்பிக்கையோட ஒரு படத்தை இயக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோட நான் பாராட்டிகிட்டு இருக்க போது உனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணாமா? இயற்கை வந்து ஒவ்வொரு பிறவையும் ஒரு அர்த்தத்தோடு தான் படைக்குது. ஒரு ஆப்ரஹாம் லிங்கனு, ஒரு முசோலினி, ஒரு ஹிட்லரு, ஒரு விவேகானந்தர், ஒரு இந்திரா காந்தி, ஒரு எம்ஜிஆர், இப்படி இயற்கை வந்து சில படைப்புகளை உருவாக்கும். அது என்ன நோக்கத்துக்காக உருவாக்குதோ அதுக்கான அனுபவங்கள், அதுக்கான இதை கொடுத்து அதை அனுப்புவோம். அதை நோக்கி தான் அந்த கேரக்டர் ட்ராவல் பண்ணும். அந்த வகையில் சினிமாவில் இந்த ட்ரெண்டை உடைக்கிறதுக்காக ஒரு கேரக்டர் உருவாக்கணும்னு தோணியிருக்கு இயற்கைக்கு. அதுக்காக தான் என்ன உருவாக்கியிருக்கு. அதனால் அதை நோக்கி தான் இன்னி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு தன்னம்பிக்கையோடு போராடிட்டுருக்கேன். ஏன்னா அன்றைய சினிமாவை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்குது. ஏன்னா 74 சினிமாவுக்கு வந்தேன். அன்றைக்கி சினிமா எப்படி இருந்ததுனாக்கா 35 ஸ்டுடியோ, 2400 தியேட்டரு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் எல்லா படமும் இங்கே தான் ஷூட்டிங். எல்லாமே சென்னையில் தான். என்னால் சென்னையில் தான் 35 ஸ்டுடியோலையும் ஒவ்வொரு ஸ்டுடியோலையும் 10 படம் 15 படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் மாதிரி இங்கே பாலிவுட்டு சென்னை தான். எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே தான். அமிதாப் பச்சன்லேருந்து மோகன்லால்லேருந்து எல்லாருமே இங்கே தான். அது மட்டும் இல்லை 3 லட்சம் தொழிலாளிகள் இங்கே சென்னையில். ஒட்டுமொத்த சினிமாவும் ஸ்டுடியோக்குள்ளே இருந்தது. அதனால் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அன்றைக்கி சிஸ்டம் எப்படின்னாக்கா படத்துக்கு பூஜை போடுவாங்க. பூஜை போடுற அன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வருவாங்க. யார் டைரக்டரு, யார் ஹீரோ, எவ்வளோ சாங்கு, எவ்வளோ ஃபைட்டுன்னு பார்த்துட்டு ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. 15 நாள் கழிச்சு படம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் அன்றைக்கி சென்சார் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வருவாங்க, பிரசாத் லேபுக்கு, ஜெமினி லேபுக்கு வருவாங்க. பிரிண்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டு பாக்கி பணத்தை கட்டிட்டு கொண்டு போவாங்க. அன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் தேட்டர் இருந்தது. டிஸ்ட்ரிபியூட்டரை மீறி யாருமே இது பண்ண முடியாது. அது பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் ப்ரொடியூசருக்கு எல்லா படமும் அன்றைக்கி தோல்வி படமே கிடையாது. 100 படம் வந்ததுனாக்கா ஒரு 5 படம் தான் தோல்வி. 95 படம் ஜெயிச்சது. ஒரே நாளில் 10-15 படங்கள்லாம் வெளியாகி எத்தனையோ படங்கள். அதே நேரத்தில் எம்ஜிஆர், சிவாஜியை தவிர ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், நாகேஷ் எல்லாருமே ஹீரோ நடித்த படங்கள். அன்றைக்கெல்லாம் மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்ச திருவிளையாடலில் 9 லட்சம் ரூபா தான் பட்ஜெட்டு. அதனால் அன்றைக்கி சினிமா வந்து ஒரு பொற்காலம். இன்னும் சொல்ல போனோன்னா யாராவது எனக்கு தமிழ் சினிமாவை பற்றி கேவலமாக பேசினாங்கனாக்கா எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா தமிழ் சினிமா பண்ண சாதனை உலகத்தில் எவனும் பண்ணல. ஒரு நெஞ்சில் ஒரு ஆலயம், ஒரு பாசமலர், ஒரு பாவம் மன்னிப்பு, ஒரு தில்லாலம் போனாம்பாள், இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சாதனைகள்லாம் நடந்திருக்கு. அதனால் அன்றைய சினிமாவில் அன்றைக்கி இன்னொரு விஷயம், தியேட்டருக்கு பிரிண்ட்டு போகும்ல, பிரிண்ட்டு மேலே பாக்ஸ் திறந்தானாக்கா ஒரு கவர் இருக்கும். கவருக்குள்ளே 100-200 காசு வச்சுருப்பார். யார்? அந்த ப்ரொடியூசரு. அது யாருக்குனாக்கா தியேட்டரில் ஆப்ரேட்டர் இருக்கான்ல, அவன் தானே ஸ்பூல் சுற்றி ஓட்டுறது, அவனுக்காக. அந்த அளவுக்கு மனிதாபிமானம் இருந்தது அன்றைக்கி சினிமா. ரொம்ப எனக்கு தெரிஞ்ச 90 வரைக்கும் 95 வரைக்கும் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அதுக்கப்புறம் டிஜிட்டல்னு மாறும்போது நான் நினச்சேன், சரி சினிமா ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறப்போகுது, அதனால் இதை விட டாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் எதிர்பார்ப்பு அத்தனையும் போய் டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் டிஜிட்டலில் என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்கா இப்போ இதுனாக்கா இதில் ஃபிலிமில் இருந்த எல்லாமே டிஜிட்டலில் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அன்றைக்கி ஒரு டேக்கு வேஸ்ட் ஆச்சுன்னா அந்த ஃபிலிம் வேஸ்ட்டு தான். ஆனால் டிஜிட்டல் அப்படி கிடையாது, எத்தனை டேக் வேணாலும் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. டிஜிட்டல் இது கேமரா மட்டும் மாறல, ப்ரொஜெக்டர் மாறிச்சு. அப்போவே நான் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ்லாம் இது பண்ணேன். சினிமா ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறுது, எல்லாமே மாறப்போகுது சார், அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கங்கண்ணேன். யாருமே அதை இது பண்ணல. இப்போ அதோட நிலைமையை இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குனாக்கா படம் எடுக்க முடியும், தியேட்டர் கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி எடுக்கிறது ஈஸியாக, அதை வெளியிடுறது தான் கஷ்டம். தியேட்டருக்கு வெளியிட, அதாவது படம் வந்து 50 லட்ச ரூபாவில் படத்தை எடுக்கலாம், அதை தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணணும். அதுக்கு காரணம் எந்த தியேட்டர்லேயும் சொந்த ப்ரொஜெக்டர் கிடையாது. க்யூப்னு ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம படத்தை கொடுக்கணும். அவங்க தான் தியேட்டருக்கு இது கொடுப்பாங்க, சிக்னல் சர்வே, இந்த இது அது மூலமாக தான் நம்ம தியேட்டரில் படம் காட்ட முடியும். இந்த சிஸ்டத்தில் இப்போ சினிமா இருக்குது. அது மட்டும் இல்லை, நடிகர்களோட சம்பளம் தாறுமாறாக ஏறிடுச்சு. அன்றைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரே அதிகபட்சம் 3 லட்சம் தான் வாங்கினார். இன்றைக்கி இந்த நடிகர்கள் சம்பளம் 50 கோடி 100 கோடி அப்படிங்கிற போது வயிற்றுச்சலாக இருக்குது. நடிகனை நம்பி தான் சினிமாங்கிற மாதிரி தமிழ் சினிமா இன்றைக்கி உருவாயிடுச்சு. அது தப்பு. என்றைக்குமே ஒரு டைரக்டர் தான் காரணமே தவிர ஒரு நடிகனுக்காக கதை ரெடி பண்ணுறது முட்டாள்தனங்கிறது நான் நினைக்கிறேன். இந்த நிலைமை மாறணுன்னாக்கா ஒரு படம் வரணும்,
அந்த படம் வந்து இவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்த்துறதுக்கு ஒரு படத்தை எடுத்து காட்டணுன்ட்டு அந்த படத்தை தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். தினசரி 3 காட்சிகள் அந்த படம். இது வந்து ஒரு பேய் படம். இது வரைக்கும் எடுத்த பேய் படங்கள்லாம் மனிதர்கள் வந்து பேயை பற்றி படம் எடுத்திருக்காங்க. ஆனால் என்னோடய ஸ்கிரிப்டில் பேயெல்லாம் சேர்ந்து மனிதர்களை பற்றி படம் எடுக்குது. டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூசர் பேய், டைரக்டரும் பேய், கேமராமேன் பேய், ஹீரோயினும் பேய். சினிமாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சினிமாக்குள்ளே வா. சினிமா தெரியாமல் வந்த நாங்கள் பேயாமல் இருந்த மாதிரி நீயும் பேயாமல் இல்லை. இதுதான் கான்செப்ட்டு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா, ஃபிலிம் ஃபார்மேட்டில் வந்து நான் வந்தேன். அப்புறம் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நான் என்னுடைய பயணம் இப்போ ஏஐ ஃபார்மேட்டில் வந்துட்டேன். இந்த படத்தோட இந்த பேய் பூரா ஏஐ ஃபார்மேட்டு. எதிர்கால படைப்பாளிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் என்ன போதும், அதை பார்த்தாலே ப்ரொடியூசரு மிரண்டு போயிடுவாங்க. அன்றைக்கி சினிமா வந்தபோது யார்ட்டையாவது ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும். இந்த 2 கேரக்டர் தான் சினிமாக்குள்ள நுழைய முடியும். இன்றைக்கி அப்படி இல்லை. யார்ட்டையுமே ஒர்க் பண்ணாமல் நேரடியாக சினிமாவுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு. முன்னணி இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் யார்ட்டையுமே ஒர்க் பண்ணல. கார்த்திக் அதே மாதிரி இவர் லவ் டுடே பண்ண பிரதீப் ரங்கநாதன் அவர் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. அவங்க எடுத்துக்கிற கண்டென்ட் பாருங்கள். லவ் டுடேலாம் நான் ரொம்ப மிரண்டு போனேன். ஜஸ்ட்டு ஒரு ஃபோனை மாற்றிக்கிற மெசேஜ் வச்சு அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போனார். அதனால் இன்றைய இளைஞர்கள் நான் சொல்கிறது, நான் பட்ட கஷ்டம் வழி வேதனையை நீங்கள் படாதீங்க. நிறைய படிங்க, நிறைய படங்கள் பாருங்கள். அன்றைக்கி சினிமா மாதிரி இன்றைக்கி வந்து டிஜிட்டல் ரொம்ப ஈஸி. அன்றைக்கி இப்போ சினிமா ரொம்ப கஷ்டம், இன்றைக்கி சினிமா ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லை, எதில் வேணால் ரிலீஸ் பண்ணலாம். நீ தியேட்டரில் இல்லை, செல்ஃபோன்லேயே ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணலாம். யூடியூப்பில் செல்ஃபோன்லேயே படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி, ஏன் செல்ஃபோன்லேயே மொழி படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம். செல்ஃபோன்லேயே மொழி படத்தை பார்க்கலாம். அதனால் உன்னோட படைப்பு யார்கிட்ட வேணால் போய் சேரும். இப்போ சமீபத்தில் ஒரு 2 நிமிஷம் வீடியோ அது இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இது பண்ணிகிட்ருக்கு. அது எடுத்த டைரக்டருக்கு ஏகப்பட்ட வெறும் 2 நிமிஷம் வீடியோ எடுத்து அவன் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டாப்புல. அதனால் அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்து நீங்கள் இது பண்ணாலே வேர்ல்டு லெவலில் பிரமாதம் இதாகிடலாம். அதனால் எதிர்கால படைப்பாளிகளுக்கு நிறைய படங்கள் பாருங்கள், நிறைய புக்கு படிங்க. அதனால் யார்ட்டையும் ஒர்க் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. சரி, இப்போ அந்த காலத்தில் சினிமான்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா கதை எழுதுறதுக்குன்னு ஒரு ஆள் தனியாக இருப்பார், இயக்குனர்னு தனியாக இருப்பார். அவங்க 2 பேரும் சேர்ந்தால் தான் ஒரு திரைப்படமாக வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு சார். பட் இப்போ வர அந்த காலகட்டத்தில் வந்து இயக்குனரே வந்து அந்த கதையை எழுதாரு அப்படின்னும் போது அந்த கதை வந்து வலுவானதாக இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். கதாசிரியர் இப்போ கேரளாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதாசிரியர் தனியாக இருக்காங்க சார். அதுக்கான முக்கியத்துவம் தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் வந்ததுக்கப்புறம் தான் டைரக்டரே கதை எழுதலாங்கிற ஒரு பாக்யராஜ், டி ராஜேந்தர் இவங்க 2 பேரும் தான் டைரக்டரே கதை எழுதலாங்கிற ஒரு பாணியை உருவாக்கி செட் பண்ணது அவங்க தான். செட் பண்ணது அவங்க தான். அந்த பாணியில் எல்லாருமே போயிட்டாங்க. கதையோட முக்கியத்துவம் ஏன்னா அஸ்திவாரமே கதை தாங்கிற இதில். அதனால தான் இன்றைக்கி வர படங்களில் 100 படங்களில் 5 படம் தான் ஜெயிக்குது, 2 படம் தான். பாக்கி எல்லா படமும் அவுட். காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? அதுக்கு காரணம் இந்த ஹீரோ ஹீரோயின் வில்லன் இந்த ட்ராக்கை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. கதைக்காக படம் எடுக்காமல் ஹீரோக்காக படம் எடுக்கிறாங்க. அது வந்து இதாக இருக்காது. எல்லாருமே ஒரு இதாக எல்லாரும் ஹீரோ இல்லைன்னா மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் அது ஹீரோ. அதனால் அந்த ஃபார்மெட்டை விட்டு வெளியே வரணும். அந்த ஃபார்மெட்டை விட்டு எத்தனையோ படங்கள் வெளியே வந்து இன்றைக்கி பாருங்கள், தலைவன் தலைவி, அப்புறம் 3 பெட்ரூமு, நிறைய படங்கள் ஓடுறதில்ல, கொட்டுக்காளி, எத்தனையோ படங்கள், சதுரங்க வேட்டை, காக்கா முட்டை, இந்த மாதிரி எல்லாம் கதைக்காக ஓடின திரைப்படம். ஆமாம், கதைக்காக ஓடின படம். அதனால் சினிமா வந்து இப்போ அடுத்தது ஏஐ ஃபார்மெட் வரப்போகுது. ஏஐ ஃபார்மெட் வந்தாச்சுனாக்கா நடிகர்கள் தேவையில்லை, செட்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கதையை சொன்னாக்கா அது சீன் பண்ணி கொடுக்கும். ஆனால் அது வந்து எப்படி சார் ஒரு இயல்பான சினிமாவாக இருக்கும். இப்போ ஏஐயில் நீங்கள் எந்த நடிகராலும் கொண்டு வந்துடலாம். பட் இருந்தாலும் இப்போ ஒரு சில நடிகர்களுக்கு ஒரு சில கொள்கைகள் இருக்கும்ல சார், அதை மீறி அவங்க பேச மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து புகைப்பிடிக்கிற காட்சிகள் நடிக்க மாட்டார், மது அருந்துற காட்சிகள் நடிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுருந்தார். டிஆர் அவர்கள் வந்து பெண்களை இப்போ ஏஐ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நடிகரையோ இல்லை வந்து ஒரு இயக்குனரையோ மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டர் நினச்சானா ஒரு எம்ஜிஆரையே கூட அதுதான் சொல்கிறேன். அப்போ அது வளர்ச்சின்னு நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியும்? அது வந்து அதை அவன் பயன்படுத்தலாம். இப்போ கத்தி ஒன்று இருக்குது, அதுக்கு பழனருக்கும் வச்சுக்கலாம், ஒருத்தனை குத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். ஏஐ தொழில்நுட்பத்தில் தவறாக பயன்படுத்தணும்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அது மக்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு மக்கள் மனசில் பதிஞ்ச ஒரு பிம்பத்தை நீ தவறாக சித்தரிக்கும் போது அது வேறு மாதிரி நீ ஏஐயில் பண்ணால் கூட உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏஐங்கிற தொழில்நுட்பம் வேறு அது வேறு பிரம்மாண்டத்தை காட்டேன். பிரம்மாண்டத்துக்கு ஏஐ பயன்படுத்தி அப்போ அதை ஏற்றுப்பாங்க.
நீ சொல்கிற கண்டென்ட்டை நீ தவறாக பயன்படுத்தினா அதுவே உனக்கு எதிரி ஆகிடும் நிச்சயமாக. இப்போ அந்த மாதிரி அந்த கால சினிமா அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 42 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கீங்க சார். என்னென்ன இன்னல்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள்? முக்கியமாக இன்னல்கள்னாக்கா உடல் ரீதியான வழியை விட மன ரீதியான வழி தான் ரொம்ப ஜாஸ்தி. உதாரணத்துக்கு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டேன். உள்ளே வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். 27 விதமான ஐட்டங்கள் சாப்பிட உட்காந்துட்டேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்து எந்திரி அப்படின்னாப்புல. எழுந்தேன். யார் நீ அப்படின்னாப்புல. இல்லைங்க நான் ஒரு உதவி வைக்கணுங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா உள்ளே வந்துருவியா? ஒரு இலை எவ்வளோ தெரியுமா? 270 ரூபா. வெளியே போ, ஹெச்எல்ல போடுவாங்க, அதை போய் சாப்பிடு அப்படின்னா. அப்படியே எனக்கு சேம் ஆகிடுச்சு. கல்யாண மண்டபத்துக்கு வந்த அத்தனை பேரும் என்னை பார்க்குறாங்க. நான் கை குப்பினேன். சார் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டேன், நான் சாப்பிடணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டேன். மண்டபத்துக்கு வந்த அத்தனை பேரும் எழுந்துட்டாங்க. ஒரு மனுஷன் வயசானவர் அவர் சாப்பிட விடாமல் இது பண்ணுற, அவர் சாப்பிட்றதான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க அத்தனை பேரும். இப்போ என்னை எழுப்பினாலும் அவனே என்னை ஐயா உட்காருங்க சாப்பிடுங்க அங்கே கெஞ்சுறான். கண்ணில் தண்ணியோடு வழியுது. சாப்பிட முடியுதா? நல்லா பசியில் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எல்லாருமே ஆளுக்கு 100 200 போட்டு ஒரு 6000 ரூபா 7000 ரூபா எனக்கு வசூல் பண்ணி கொடுத்துட்டாங்க. நேராக அந்த மணமக்கள்கிட்ட வந்தேன். அவங்கள மனசார வாழ்த்தினேன். உங்களுக்கு கல்யாணம் நடந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு சாப்பாடு கிடச்சிது, ஒரு 7000 ரூபா பணமும் கிடச்சிது. இதை நான் எந்த இன்சிடெண்ட்லையும் சொல்லலை, நீங்கள் அதிகபட்ச வழின்னு கேட்டதுனால இந்த இன்சிடெண்ட் சொன்னேன். இதை மாதிரி ஏகப்பட்ட வழிகள். ஒவ்வொரு நேரம் வெறும் 2 பரோட்டா, 2 பரோட்டா, ஒரு நாள் ஃபுல்லாக 2 பரோட்டா தான். அதை சாப்பிட்டு போண்டாவை தின்னு எப்படியோ ஓட்டியிருக்கேன் லைஃபு. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத வழிகள். ஆனால் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் தாண்டியும் வந்துட்டேனே. இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையிலும் ஜெயிச்சிட்டேன், சினிமாலும் ஜெயிக்க கூடிய சீக்கிரம் ஜெயிக்க போகிறேன். எதிர்கால படைப்பாளிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த பேட்டி. உண்மையிலே உங்கள் பார்க்கும்போது ரொம்ப வேப்பாக இருக்குது சார். நான் பல இளைஞர்கள் வந்து ஒரு தோல்வி 2 தோல்விக்கெலாம் வந்து தோண்டு போயிடுறாங்க. பட் இத்தனை வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக அந்த நம்பிக்கையோட போராடி நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படி இந்த வயசுலும் நீங்கள் வந்து இருக்கீங்களா சார்? உண்மையிலே பெரிய பாராட்டுக்கள் சார் அதுக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது நீங்கள் ஒரு கதை ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த கதை வந்து வேறு எதனா படத்தில் வந்திருக்கா சார்? இந்த கதை திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம், அது திருட்டு இல்லைனா கூட நான் யோசித்த கதை மாதிரியே இருக்கேப்பா இது, அந்த மாதிரி ஏதாவது திரைப்படங்கள் வந்திருக்கா சார்? இருக்குது. இப்போது இது வந்தது சிவாஜி சாரோட. ஆமாம், சங்கர் படம். அது வந்து என்ன கதைனாக்கா, கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரதாங்க கான்செப்ட்டு. ஸ்விஸ் வங்கியில் இருக்கிற கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வராங்க கான்செப்ட்டு. அது எப்படி உருவாச்சுனாக்கா, தந்தி பேப்பரில் ஸ்விஸ் வங்கியில் இந்தியர்களின் கருப்பு பணம் 72 லட்சம் கோடி அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்தது. அன்றைக்கி நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போனேன். பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டேன். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத கதையாக இருக்கணும், அந்த மாதிரி அதை கதை வச்சுருக்காங்க. இருக்குது சார் அப்படின்னேன். என்ன சொல்லு அப்படின்னாப்புல. இந்த பேப்பரை எடுத்து வச்சேன், இதை படிங்க அப்படின்னேன். ஸ்விஸ் வங்கியில் இந்தியர்களின் கருப்பு பணம் 72 லட்சம் கோடி. ஆமாம், நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டேன். என்னையா நம்பாமல் இருக்க முடியும்? தந்தி பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்கான், எப்படியா நம்பாமல் இருக்க முடியும்? இந்த பணம் இருக்கியா, நான் நம்புறையா? இந்த பணத்தை ஒரே நாளில் இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வராங்க சப்ஜெக்ட் ஒன்று. இது 72 லட்சம் கோடி ஒரே நாளில் கொண்டு வரானா, எப்படியா அப்படின்னாரு. அதான் சார் படம் அப்படின்னேன். அந்த கதையை அது சிம்பிளாக பண்ணியிருப்பேன். நான் மிஞ்சாலும் 1 கோடி 1.5 கோடியில் பண்ணியிருப்பேன். ஆனால் அதை பிரம்மாண்டங்கிற பேரில் விக்ரம் வச்சு இது பண்ணாங்களே, கந்தசாமி சிவாஜி 2 அதே கதை தான். கருப்பு பணத்தை கொண்டு வர கதையை கருப்பு பணத்தை வச்சு எடுப்பாங்களாம். இது எந்த விதத்தில் நியாயம்? இது பிளாக் மணியை கொண்டு வர சப்ஜெக்டை பிளாக் மணியில் எடுக்கிற இந்த கேள்விக்கு வந்து தமிழ் சினிமா செஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த கதை என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு கதையும் போச்சு, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் கதை திருட்டை இன்றைக்கி ஈஸியாக ஒழிச்சு கட்டலாம். ஏன்னா அன்றைக்கி ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு. ஒருத்தனோட கற்பனையை இன்னொருத்தனால திருட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய பேய் படத்தை யாராலையும் திருட முடியாது. ஏன்னா அந்த என்னோடது எல்லாருக்குமே தெரிஞ்சுப்போம். கிட்டத்தட்ட விகடனில் என்னை பேட்டிக்கு அப்புறம் 1.5 கோடி பேர் என்னோடய வீடியோ பார்த்துருக்கானுங்க. அதனால் 1.5 கோடி பேரில் ஒரு 10 லட்சம் பேர் என் படத்தை பார்த்தா கூட போதும், நான் போட்ட காசு ஈஸியாக எடுத்துருவேன். ஆனால் இந்த படத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 விதமாக எடிட் பண்ண போகிறேன். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் படத்தை செல்ஃபோன்லேயே நீ படம் பார்த்து போயிடலாம். ஒரு QR கோடு, எனக்குன்னு ஒரு ஆப்பை உருவாக்கிட்டேன். ஆப்புன்னு தான் இப்போ நான் வருது. இப்போ ரேபிடோ, ஓலா, ஊஃபர் இவங்கெல்லாம் ஆப்பில் தான் செயல்படுது. அதே மாதிரி இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ ஆப்பு மூலமாக செயல்படுது. அதே மாதிரி நோ புரோக்கர்னு ஒரு ஆப்பு, வீடு பார்க்குறது கொடுக்கறது. இப்படி எல்லாமே ஆப் மூலமாக இருக்கும்போது ஆப் மூலமாக ஒரு இது பண்ண முடியாதா அப்படின்னு தோணிச்சு. அதுதான் ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்கேன். அது வந்து D2H டைரக்ட் ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்கேன். அதில் தான் என் படம் ரிலீஸ் ஆக போகுது.
மூணாவது தியேட்டருக்கு வரும்போது நான் வந்து நிச்சயமாக தியேட்டருக்கு நான் கியூபுக்கெல்லாம் பணம் கட்ட மாட்டேன். நான் வந்து படத்தை போட்டு காட்டுவேன், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காட்டுவேன். எவன் அதிக தொகைக்கு ஏலம் கேட்குறானோ அவனுக்கு படத்தை கொடுப்பேன். அந்த சிஸ்டத்தை கொண்டு வரேன். மூணாவது தியேட்டரில் டிக்கெட்டு அவங்க கொடுக்கக்கூடாது, நான் தான் கொடுப்பேன். என்னோடய ஆடியன்ஸுக்கு எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் டிக்கெட்டை வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்பிச்சிடுவேன். அவங்க தியேட்டருக்கு போனால் என் ஆள் நின்றுட்டுருப்பான், காமிச்சிட்டு உள்ளே போகலாம். அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறேன். அதனால் எதிர்கால படிப்பாளர்களுக்கு இது எதுவுமே முடியலையா, நானே ஒரு ஸ்கீம் வச்சுருக்கேன். தமிழ்நாட்டில் 10,000 வீட்டில் ப்ரொஜெக்டர் போட்டிருக்காங்க, எல்இடி ப்ரொஜெக்டர், ஹோம் தியேட்டர் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இவங்கள பூரா இப்போ நான் ஒன்று செஞ்சுட்ருக்கேன். அவங்க தான் என் படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனரு. நான் படத்தோட லிங்க் அவனுக்கு அனுப்பிச்சிடுவேன். அவன் வீட்டிலே படத்தை போட்டு காட்டலாம். ஹோம் தியேட்டர் சினிமான்னு ஒன்று அனுப்பிச்சிட்டேன். அடுத்தது நானே ஒரு 5 ப்ரொஜெக்டர் வாங்குவேன், ஸ்க்ரீன் வாங்குவேன். தமிழ்நாட்டில் உள்ள கல்யாண மண்டபத்தை பூரா தியேட்டராக மாற்றுவேன். மகாத்மா காந்தியால் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரும் போது அதிக நாள் தமிழ் சினிமாவுக்கு சுதந்திரம் வாங்கி தர முடியாதா? அந்த தன்னம்பிக்கையோடு தான் எதிர்கால படைப்பாளிகளுக்கு சினிமாவை பற்றி ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ 2 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமில் பில்டப்லாம் ஃபேமஸ் ஆகிடலாம். அந்த தன்னம்பிக்கையோட என்னை பார்த்து நீங்களும் இது பண்ணுங்கள், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெட்டி. அண்ட் இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக வந்து சினிமாவில் நுழைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது 42 வருட போராட்டம், அப்படி இருந்தும் ஏன் சார் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? ஒரு கோபம் என்னை பழி வாங்கின தமிழ் சினிமாவை நான் பழி வாங்க வேணாமா? அதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்டு. தப்பான ஆட்கள் சினிமாக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சினிமா எடுக்க வேண்டியிருக்குல்ல. சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாமல் வந்துடுறீங்க. வந்துட்டு ஒரு ஹீரோ ஹீரோயின் வில்லனுங்க ஒரு கதையை எழுதி அதை ஒரு படமாக எடுத்து அதை பார்க்க முடியாமல் பண்ணி கிட்டத்தட்ட 600 படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கானுங்க. ஏன் அந்த நிலைமை? அது தடுக்க வேணாமா? அதுக்காக தான். இப்போது அந்த காலத்தில் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றும் போது அப்போ ஹீரோக்களுக்கான முக்கியத்துவம் இப்போ வந்து அவங்கள கொண்டாடுறாங்க சார் ப்ரொடியூசர்ஸ்லாம். எல்லாமே ஹீரோட இது டிசிஷன் தான், கதையில் இதை மாற்று அதை மாற்று பல தலையீடுகள் இருக்குது சார். அந்த காலத்தையும் அப்படி தான் இருந்துச்சு சார்? இருந்தது. ஆனால் அன்றைக்கி டைரக்டர்ஸ் ரொம்ப இதாக இருந்தாங்க, போர்ஸாக இருந்தாங்க. அதனால் அவ்வளோ ஹீரோவோட தலையீடு எல்லாம் எம்ஜிஆரே நிறைய சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னது. இப்போ கதையே மாற்றுறாங்களே சார் ஹீரோக்களுக்காக. அது பெரிய எவ்வளோ பெரிய அதை படம் தோற்றுனாக்கா அந்த ஹீரோ பொறுப்பேற்று போனால் அவன் ஓடிடுவான். மாட்டிக்கிறது யாரும் ப்ரொடியூசர் டைரக்டர். அப்போ சினிமாவில் எப்படி சார் இருந்துச்சு? அந்த கால சினிமாவில் எப்படி சார்? அந்த கால சினிமாவில் ஹீரோ டாமினேஷன் ஒன்றும் கிடையாது. ஹீரோக்கள் வந்து அவங்க கதையெல்லாம் தலையிட மாட்டாங்க. கதைகளாக்க முடிவு பண்ண கதை அது. அதனால் அந்த கதையில் டைரக்டருக்கு ஒரு மரியாதை இருந்தது. டைரக்டருக்கும் தனி சேரை இருக்குங்க. அப்போலாம் டைரக்டர்னு போட்ட சேர் தனியாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். டைரக்டர் உள்ளே வரான்னா அந்த மாதிரி ஏஞ்சின்னு இது பண்ணுவாங்க. ஒரு மரியாதை இருந்தது டைரக்டருக்கு. இன்றைக்கி டைரக்டருக்கு மரியாதை கிடையாது. நடிகனுக்கு இது ரொம்ப நாள் நீடிக்காது. எத்தனை நாள் தான் இந்த இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது உடையணும். அந்த உடைப்பாங்க. எதிர்கால படைப்பாளிகள் கண்டிப்பாக உடைப்பாங்க. அது இந்த ஏஐ ஃபார்மெட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவன் ஏதாவது ஒரு இது படிச்சிருப்பான், அதை வச்சு தன்னையே ஒரு ஹீரோவை மாற்றக்கூட அவனால் முடியும். தன்னை ஒரு ஜம்ப்ஸ் பண்ணால் கூட அவன் இது பண்ண முடியும். ஏஐ ஃபார்மெட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏஐ ஃபார்மெட்டு தான் இனிமேல் எதிர்காலத்தில். இப்போ ஏஐ ஃபார்மெட் வந்துருச்சுனாக்கா ஏஐ கேமரா வரும், ஏஐ ப்ரொஜெக்டர் வரும். அதுக்கு என்னமோ ஒரு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதை மாட்டிக்கிட்டு அதை ஈஸியாக படம் பார்க்கலாம். நீ தியேட்டர் இப்போ மிஞ்சி போனால் ஒரு 950 1000 தியேட்டர் தான் இருக்குது. அந்த கலாச்சாரம் ஒழிஞ்சிடும். தியேட்டரில் இழுத்து முடிய வேண்டியதான், இல்லைன்னா கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்கணும் தியேட்டர். அப்படி ஒரு இது வரும்போது இல்லை, இப்போது நிறைய பேர் வந்து இந்த சினிமாவை நம்பி தான் இருக்காங்க. பல்லாயிரம் குடும்பங்கள் வந்து வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏஐ தொழில்நுட்பம் வரும்போது அவங்களாம் வேலை இல்லாமல் போகுது இல்லை சார்? இப்போ அவங்களாம் பாதிக்கப்படுறாங்களே. திரையரங்கை நம்பி பல குடும்பங்கள் இருக்காங்க, சினிமாவை நம்பி பல குடும்பங்கள் இருக்காங்க. அப்போ ஏஐ தொழில்நுட்பம் எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னும் போது அவங்களாம் வேலை இல்லாமல் போகுது இல்லை சார்? கண்டிப்பாக. நாடகத்துலேருந்து டிவி வந்தோடனே நாடகம் அழிஞ்சுது. அப்புறம் டிவி வந்து அது சினிமாக்கான ஒரு அழிவு தானே சார்? ஆமாம், அழிவு தான். கண்டிப்பாக அழிவு தான். ஏஐ வந்து ஒரு அழிவு உண்டாக்கும். ஆனால் புது கிரியேட்டர்ஸ் வருவாங்களே சார். ஒரு சில கிரியேட்டர்ஸ் வராங்க அப்படின்றதுக்காக வந்து சினிமாவே நம்பி இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க அப்படின்றது வந்து எப்படி சார்? நான் ஏன் ஏஐ வர வைக்கிறேன்னாக்கா, நிறைய படைப்பாளிகள் நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன், நல்ல கண்டென்ட்டோடு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சினிமாக்குள்ளே எப்படி நுழையன்னு தெரியல. அவனுக்கு ஏஐ ஃபார்மெட்டு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அவன் கண்டிப்பாக வரணும். அதாவது ஒரு அலை மாதிரி தான். ஒரு அலை வந்து அடுத்த அலையை இது பண்ணுற மாதிரி சினிமாவில் ஒரு புதிய அலையை உருவாக்கும் ஏஐ ஃபார்மெட்டு. ஏன்னா எந்த சீனும் பண்ண முடியாதுங்கிற சீன் எதுவுமே கிடையாது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸும் ரஷ்யன் ஏர்லைன்ஸும் நடுவானத்தில் மோதினமா ஏஐ எல்லாம் பண்ணலாம். எந்த காலகட்டம் டைனோசரையே நம்ம டைனோசர்லாம் பார்த்துருக்க முடியாது, டைனோசரே உருவாக்கினாலும் உருவாக்கலாம்.
ஏஐயால் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. எந்த காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயும் ஏஐ உருவாக்கும். அதனால் புதிய படைப்பாளிகளுக்கு ஏஐ ஒரு பெரிய ஃபார்மெட்டு. சினிமா வேறு மாற்றம் வரும், கண்டிப்பாக வரும், நிச்சயமாக வரும். இப்போ ஏஐ ஃபார்மேட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ நல்ல கதையோடு இருக்க பல டேலண்டடான இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஐ வந்து எல்லாமே ஈஸி பண்ணி கொடுத்தது, ஒரு கதையை சொன்னால் அதுவே வந்து ஸ்க்ரீன் பிளேடாக ரெடி பண்ணி கொடுத்தது அப்படின்னும் போது மனிதனோட ஆற்றல் அங்கே வந்து குறையுது இல்லை சார், அவனோட க்ரியேட்டிவிட்டி பவர் அப்படின்ற ஒரு விஷயம் குறையுது. அதே மாதிரி வந்து ஏஐ பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்போ சின்ன சின்ன கனவுகளோடு இருக்கக்கூடிய பல இயக்குனர்களால் பாதிக்கப்படுவாங்க இல்லை. இப்போ வந்து ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிட்டு வருது. நான் விசாரித்த வரைக்கும் அதுக்கான சாஃப்ட்வேர்லாம் உருவாக்கிட்டாங்க. அதனால் புதிய படைப்பாளிகள் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வெறும் 50 லட்ச ரூபா ஒரு அற்புதமான படத்தை எடுக்க முடியும். ஏஐ அது உருவாக்கும். ஏன்னா நடிகர்களுக்கு சம்பளம் கிடையாது, செட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, ஷூட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கதையை இது பண்ண போகிற அது சீனா மாற்றி கொடுக்க போகுது. அதனால் சினிமா ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும். புதிய படைப்பாளிகள் வருவாங்க. மக்களுக்கு ஒரு தரமான சினிமா கிடைக்கும். மக்களை ஏமாற்றக்கூடாது, இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. அவனுக்கு ஒரு தரமான சினிமா கிடைக்கும், ஒரு நல்ல அனுபவங்கள், நிறைய படைப்பாளிகள் வருவாங்க. ஆனால் சினிமாவை நம்பி படிச்சுட்டு இருந்த தொழிலாளிகள் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. ஒரு விஞ்ஞான வளர்ச்சி அது ஒரு பாதிப்பு உண்டாக்க தான் செய்யும். அது ஏஐயும் உண்டாக்கும். இதில் சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் ஏஐ வரப்போகுது. ஆப்ரேஷனே ரோபோ ஏஐ பண்ண போகுது. எல்லா துறையிலையும் ஏஐ வரப்போகுது. அதனால் எதிர்காலத்தில் எல்லா துறையிலையும் ஏஐ தான் நிற்கும், சினிமாலையும் ஏஐ தான் நிற்கும். அதை நான் தெளிவாக நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். இல்லைன்னா ஏஐ ஃபார்மேட்டில் இந்த கதையை நான் உருவாக்க மாட்டேன். அதனால் ஏஐ எதிர்கால சினிமா ஏஐ தான் நிச்சயமாக. இப்போ நார்மலாக ஒரு கதை அமைச்சு அதை படம் எடுக்கிறதுக்கும் ஏஐயில் அதை பண்ணுறதுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? ஏஐயில் ஒரு இது மாதிரி, அதாவது நார்மலாக பண்ணுற எஃபெக்ட் ஏஐயில் கொடுக்க முடியாது, அது நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஆனால் அதுக்கான கண்டென்ட்டை உருவாக்கி அதை வேறு சைடில் கொண்டு போயிடுவாங்க ஏஐயை. இப்போ அதனால் ஏஐக்குன்ட்டு ஒரு சில கதைகள் இருக்குது. அந்த மாதிரி கதைகள் இதெல்லாம் செட்டு போட்டு எடுக்க முடியாது. அந்த மாதிரி கதைகள்லாம் ஏஐயில் உருவாக்கலாம். இப்போ சந்திரனில் நடக்கிற மாதிரி ஒரு கதை வேணும்னாக்கா சந்திரனில் நடக்கிற மாதிரி ஒரு கதையை பண்ணலாம், ஏஐயில் பண்ண முடியும். எந்த கிரகத்துக்கும் போயிட்டு வர முடியும், ஏஐயில் உருவாக்கலாம். அதனால் ஏஐ வந்து அது அது வேறு ஸ்டைலுங்க. அது அவனோட க்ரியேட்டிவை பொறுத்து இருக்குது. ஆனால் ஏஐ அவனுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும். உன்னால் முடியாது எதுவுமே இல்லை, அவனுக்கு தன்னம்பிக்கை. இந்த சீனை நடிகர்களை வச்சு எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி சீன்லாம் ஏஐ வச்சு எடுக்கலாம், நிச்சயமாக எடுக்கலாம். இப்போ நடிகைக்கெலாம் வேலை இல்லாமல் போயிடுமே சார்? ஒழியட்டும், என்ன ஆட்டம் போட்டாங்க. சினிமாவே நம்ம தான் நினச்சிருந்தாங்களே, அது தப்பு இல்லை. இவனால் பாதிப்பு, நிறைய பேருக்கு பாதிப்பு. அந்த ட்ராக்கை உடையுதில்ல. ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இன்னொரு விஞ்ஞான வளர்ச்சியாக வரும்போது ஏஐ தாண்டி ஒரு தொழில்நுட்பம் வரும். இப்போதைக்கு ஏஐங்கிறோம், ஏஐ தாண்டி ஒரு தொழில்நுட்பம் வரும். அதுக்கேற்ற மாதிரி உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? அன்றைக்கெல்லாம் நாங்கள் வெளியே போய் கடுமையாக உழைச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாம் வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணால் உடனே வீட்டுக்கு வரணும், நினச்ச இடத்துக்கு போகணுன்னா ஒரு ரேபிடோ, இப்படி ஒரு ஸ்டைல் உருவாயிடுச்சுல்ல. அதே மாதிரி அந்த மாற்றத்தை அவங்களும் ஏற்றுப்பாங்க. ஏஐ வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் சார். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஏஐயில் பார்க்கும்போது அவங்க எப்படி இந்த படத்தை எடுத்தாங்கங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு உண்டாக்கும், நிச்சயமாக உண்டாக்கும். ஏஐ வந்து எதிர்கால சினிமா டோட்டலாக டிஜிட்டல் போயிடும், ஏஐ தான் நிற்கும். அந்த லெவல் வந்துருச்சு. எனக்கு இன்னும் அதிகபட்சம் போனால் ஒரு 10 வருஷத்தில் வந்துடும், ஏஐ வந்துடும், நிச்சயமாக வந்துடும். அண்டு இப்போ அந்த கால சினிமாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படம் 100 நாட்கள் 150 நாட்கள் ஓடின மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சார். ஆனால் இப்போலாம் வந்து நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆனால் இன்றைக்கி வந்து சக்ஸஸ் மீஸ் கொண்டாடுறாங்க. இப்போ வளர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படங்களினுடைய தரம் குறைஞ்சிட்டே வருதோ சார்? தரம் குறைஞ்சது மட்டும் இல்லை, வசூலும் குறைஞ்சிருச்சு. இவனுங்க வந்து போலியான வசூல் கணக்காட்டுறானுங்க, போலியான வசூல் கணக்காட்டுறானுங்க. உண்மையான வசூல் கிடையாது. இவனுங்க எல்லாத்துலேயுமே போலித்தன்மை. அதாவது ஒரு 500 தேட்டர் 600 தேட்டர் ரிலீஸ் பண்ணி 4 ஷோ 5 ஷோ போட்டு 3 நாளில் போட்ட காசை எடுத்துக்கலான்ட்டு ஒரு பேராசை. சினிமாங்கிற அற்புதமான மீடியாவை இவனுங்க வந்து தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறானுங்க. அது கண்டிப்பாக இது பண்ண வேண்டியது. ஒரு 5 நடிகை 5 ப்ரொடியூசரு கையில் சினிமா மாட்டிக்கிச்சு. அதனால் அந்த இது ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி தான் இது, ஒரு சினிமா மாஃபியா. ஆனால் ரசிகன் பாவம், அவனுக்கு குறை சொல்ல முடியாது. அவன் நல்ல கண்டென்ட்டுக்காக காத்துட்ருக்கான், நீ அவனுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிற. அதனால் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சினிமா உள்ளவங்க தான் தவிர அதுக்கு ரசிகன் காரணம் இல்லை. அவன் நல்ல படைப்பை எதிர்பார்க்குறான். இல்லைன்னா இந்த மாதிரி படைப்பு ஒரு சாதாரண வேட்டைக்கு ஒரு கொட்டுக்காளி, ஒரு தலைவன் தலைவி, ஒரு படை ரசிக்கிறான். சின்ன பட்ஜெட் எடுக்கப்பட்ட திரைப்படங்களை மக்கள் கொண்டாடுறாங்க. நிச்சயமாக
ஆனால் வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட தக் லைஃப் மாதிரியான திரைப்படங்களை வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க சார். கமல் ஒரு பக்கம், சிம்பு ஒரு பக்கம், மணிரத்னம் ஒரு பக்கம், இப்படி 3 லெஜண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட அந்த கதை சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து மக்கள் அதை நிராகரிக்கிறாங்க. தக் லைஃப் கதையை மனுஷனால் ஏற்றுக்கக்கூடிய கதையாது நினச்சி பாருங்கள். ஒரு பெண்ணுக்காக அப்பாவும் மகனும் சண்டை போட்டுக்கிற ஒரு கேரக்டருங்கிறது என்னதான் இந்த கால சூழ்நிலைக்காக அவர் எடுத்திருக்கா சார். அது ஒரு அருவறுப்பு தானே உண்டாக்கிடுச்சு. அதனால் அஸ்திவாரமே கிடையாது. அதில் கமல் நடித்தான்னா சிம்பு நடித்தான்னா அஸ்திவாரமே இல்லாத கதையை அந்த ரசிகர்களால் ஏற்றுக்க முடியல. அதை சொல்கிற ஸ்டைலில் சொல்லியிருக்கலாம். அது எனக்கு தக் லைஃப் தோற்றது ஒரு சந்தோஷம் தான் எனக்கு உண்மையிலேயே. ஏன்னா இனிமே இந்த ஒரு பயம் வரும்ல, மரண பயம் வரும்ல. இத்தனை கோடி நஷ்டம்னாக்கா ஒரு 300-400 கோடி நஷ்டம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அது ஒரு பயம் இருக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? இனிமேல் அந்த மாதிரி கதையை தொட மாட்டானுங்களே. அது கதை நல்லா இருந்தால் தான் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் வரும் அப்படின்றீங்களா? ஆனால் அதே கதையை பாலச்சந்தர் பண்ணியிருந்தார் அபூர்வராங்கள்ட்டு. அப்பா பையன் ஒரு ஃபேமிலி, அம்மா பொண்ணு ஒரு ஃபேமிலி. இந்த அப்பாவை வந்து மகன் விரும்புவா, இந்த அம்மா வந்து மகன் விரும்புவான். கடைசி வரைக்கும் அப்படி கொண்டு போய் கடைசியில் அழகாக முடித்தார் அபூர்வராங்கள். அது 100 days படம். கிட்டத்தட்ட அதே மனிதன் தக்கலை. இப்போ அப்பாவும் பையனும் ஒரே பொண்ணில் இது பண்ணுறது அது ஏன் சார்? அப்போ ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க, பட் இப்போ அதை ஏற்றுக்கல ஏன் சார்? மண்ணில் அது அதாவது கமலுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, சிம்புக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த 2 கேரக்டருக்கும் மத்தியில் த்ரிஷாங்கிற கேரக்டரு, அதை 2 அப்பாவும் விரும்பலாம் மகளும் விரும்புகிறாங்கிறது அவங்களால ஏற்றுக்க முடியல. ஒரு அருவறுப்பான ஒரு சூழ்நிலையை, அதாவது எல்லா பிரமாதம் சமைச்சு கடைசியில் கொஞ்சம் உப்பு அள்ளி போட்ட மாதிரி எப்படி இருக்கும்? உப்பு எக்கச்சக்கமாக போட்ட மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு தக் லைஃப். அந்த மாதிரி கதைகள்லாம் ஜெயிக்காது. ஜெயிக்கக்கூடிய கதைகள் எத்தனையோ இருக்குது. அதை எடுத்து பண்ணியிருக்கலாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தோல்வி படம்னு தெரிஞ்சே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தக் லைஃப் பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்காக நிச்சயமாக அந்த படம் அட்டர் பிளாக்னு தெரிஞ்சே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அருவருப்பான படம். எனக்கு அது பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல சார். பல முன்னணி இயக்குநர்கள் வந்து ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்களாம் வந்து இப்போ வந்து ஒரு வெற்றி படம் கொடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சங்கர் இருக்கட்டும், இல்லை வந்து ஹரி சாராக இருக்கட்டும், இவங்களாம் ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் கொண்டாடப்பட்ட இயக்குநர்கள். பட் இப்போ வந்து தொடர் தோல்வி படங்களை கொடுக்குறாங்க. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மைண்ட் செட்டை ஒத்து போகிற மாதிரி அவங்களால படம் எடுக்க முடியலையோ? திரைக்கதை சரியில்லைனாக்கா அது எந்த டைரக்டர் பண்ணாலும் சரி அட்டர் பிளாப் தான். இதுக்கு தான் சங்கர் படம் இதாச்சு, மணிரத்னம் படம் எல்லாருக்குமே அது தோல்விங்கிறது. திரைக்கதை சரியில்லைன்னா அது எப்பேற்பட்ட டைரக்டர் இருந்தாலும் தோல்வி தான். அது அதில் மாற்றமே இது பண்ண முடியாது. அதை சரி பண்ணிக்கிட்டானா பிரச்சனை இல்லை, பண்ணிக்க மாட்டாங்க இவங்க. தொடர்ந்து அதே மாதிரி தப்பாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அது தோல்வி படமாக வர்றதுக்கு இதுதான் மாற்றிக்கணும். அதை இப்போ அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா அதில் வந்து எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒரு படத்துக்கான பணிகள் தொடங்குது அப்படின்னா அது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும்? இன்றைய காலகட்டத்தில் அந்த டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்குது சார்? அன்றைக்கி வந்து சினிமாங்கிறது ஒரு டீம் ஒர்க்குன்னு நினச்சாங்க. டீம் ஒர்க்கு. அவர் ப்ரொடியூசர் படம் பண்ணுறாரு, ஒரு டைரக்ஷன் பண்ணுறாப்புல, ஒரு நடிக்கிறான், எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால அது ஒரு டீம் ஒர்க்காக இருந்தது. அதனால் நல்ல படைப்புகள் உருவாச்சு. இப்போ வெறும் ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா, நீங்கள் ஈகோவில் தமிழ் சினிமா மாட்டிக்கிச்சு. ப்ரொடியூசர் சொல்கிறேன் நான் பணம் போட்டால் தான் நீ டைரக்டருங்கிறான், டைரக்ஷன் சொல்கிறோம் நான் டைரக்ஷன் பண்ணால் தான் நீ ப்ரொடியூசருங்கிறான், நடிகன்னு சொல்கிறேன் நான் நடித்தா தானே இதுன்ட்டு. இது தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இருக்குது. கேரளாவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. தமிழ் சினிமா மட்டும் இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் இன்னமும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நடிகனால தான் படம் ஓடுதுன்ட்டு அவனை நம்பி கதை பண்ணி தோல்வி படங்கள். என்ன தான் ரேஸ் குதிரையாக இருந்தாலும் அது மேலே உட்காந்து ஓடுற ஜாக்கி தானே அந்த குதிரையை ஜெயிக்க வைக்கிறது. அதனால் கடலில் வந்து திமிங்கலமும் சுறாமீனும் மட்டும் இல்லை, அங்கே தான் சங்கரா, மத்தி, கவலை இந்த மீன்கள் இருக்குது. இந்த மீன் தான் மக்கள் சாப்பிட்றாங்களே தவிர சின்ன பட்ஜெட் படங்கள் இந்த சங்கரா, மத்தி, கவலை மாதிரி. பெரிய பட்ஜெட் படங்கள் திமிங்கலமும் சுறாமீனும் மாதிரி. அதனால் அதுவும் இருக்கட்டும், பெரிய பட்ஜெட் படங்கள் எதிரி கிடையாது. ஏன்னா அதை நம்பி நிறைய பேர் பழைக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக எந்த படத்துக்கும் விருது கொடுக்கல, மானியமும் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். இந்த சினிமா இல்லைன்னா இவங்கெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் கிடையாது, எடப்பாடியும் கிடையாது. அந்த கோபம் தான் எனக்கு. ஒரு அண்ணாவாகட்டும், ஒரு எம்ஜிஆர் ஆகட்டும், ஒரு கலைஞர் ஆகட்டும், ஒரு ஜெயலலிதா ஆகட்டும், சினிமா வச்சு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. சினிமா வச்சு தான் அவங்க வந்தாங்க. சினிமா பாப்புலாரிட்டி வச்சு தான் வந்தாங்க. விஜயகாந்த் வந்தார், எல்லாமே இது பண்ணாங்க. ஆனால் இவங்க சினிமாவோட பவர் என்னன்னு இவங்களுக்கு தெரியல.
எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக விருதும் கொடுக்கல, அவார்டும் கொடுக்கல. இது சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அது ஒரு இது இல்லை. ஒரு 7 லட்ச ரூபா மானியம் கிடச்சினா அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ இருக்கும்? இப்போ இந்த பேட்டி மூலமாக இது கவர்மெண்ட்டுக்கு போட்டோம், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இவங்க செஞ்ச தப்பை நான் சுட்டி காட்டுறேன். சினிமாவை வச்சு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அந்த சினிமாவுக்கு இவங்க மிகப்பெரிய துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாறணும். அது ஏஐ மாற்றும், கண்டிப்பாக மாற்றும். அண்ட் சமீபத்தில் அந்த தேசிய விருது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு சார். நடிகை ஊர்வசி கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் பென்ஷன் வாங்கலை, எங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா அப்போலாம் வந்து தேசிய விருது அப்படின்னா அதுக்கான ஒரு அங்கீகாரம் இருந்துச்சு சார். ஒரு திரைப்படத்துக்கு தேசிய விருது கொடுக்குறாங்க அப்படின்னா அது மக்கள் எல்லாமே அங்கீகரித்து தான் அந்த ஒரு விருது அப்படின்றத கொடுக்குறாங்க. பட் இப்போ தேசிய விருது அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு, நடிகர்களுக்கு அப்படி கொடுக்க ஆரம்பிச்சு. அரசியல் மாதிரி சினிமாவும் ஒரு அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கும் அந்த கோபம் இருக்குது தேசிய விருது என்று. இப்போ ஒரு காதல் கோட்டைக்கு தேசிய விருது கிடச்சி, ஒரு சம்சாரம் வந்து மின்சாரம், இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு கொடுத்தா மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட படங்களுக்கு தேசிய விருது கொடுத்துருந்தாங்க சார். பட் இப்போ வந்து அப்படி இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், விருது கமிட்டி அந்த மாதிரி படங்களை அவங்களுக்கு சாதகமான ஒரு படங்களை இது பண்ணுறது. இப்போ அது மக்கள் தெரியாதா இந்த படத்துக்கெல்லாம் விருது எதுக்குடு அப்படின்ட்டு, அது அவங்களே இது ஆகிடும். இது நடக்கும், எல்லா இதுலையும் நடக்கும். ஊர்வசியோட கோபம் நியாயமான கோபம். நீ மக்களோட வரிப்பணத்தில் தானே நீ விருது கொடுக்குற, அவங்க சொந்த காசுலேயே கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன பென்ஷனாக கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்கறது நான் வாங்கிட்டு போகிறதுக்கு, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதுக்கான அங்கீகாரம் தான் நாங்கள் விருது கொடுக்குறீங்க, நல்ல திறமையான தகுதியான திரைப்படங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சார். ஊர்வசி சொல்லியிருக்காங்க, நான் என் படத்தில் சீனாவே வச்சுருக்கேன். அதை என்ன உன் விருது ஒன்று எனக்கு தேவையில்லடா, உன் விருதுக்காக நான் படம் எடுக்கிறேன், மக்கள் கொடுக்குற பாராட்டு தாண்டா எனக்கு பெரிய விருது, அதை விட ஒன்று அப்படின்னு ஒரு டைலாக்கே வச்சுருக்கேன். அதனால் எனக்கும் அந்த கோபம் இருக்குது. நல்ல கலைஞன் எல்லாருக்குமே தனக்கு விருது கிடைக்கணுங்கிறது அவனுக்கு ஒரு அங்கீகாரம். அது கிடைக்காம போகும்போது அவனுக்கு ஒரு நியாயமான கோபம். ஊர்வசியோட கோபம் நியாயமான கோபம். அது கோபம் எனக்கு இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் சினிமாவுக்கு இருக்குது. தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் விருது கொடுத்து இது பண்ணும்போது அது ஒரு கேலி கூத்தாய், அந்த விருதுக்கே ஒரு கேலி கூத்தாயிடுச்சு. அதான் அந்த தேசிய விருது அப்படின்ற ஒரு அங்கீகாரமே இல்லாமல் போயிடுச்சுல்ல சார். ஆமாம், முன்னெல்லாம் வந்து மோகன்லால் அவர்களுக்கு கொடுப்பாங்க, மம்மூட்டி கொடுப்பாங்க, கமல்ஹாசன் கொடுப்பாங்க. பட் இப்போலாம் வந்து ஒரு கமர்ஷியல் படங்களுக்குலாம் வந்து தேசிய விருது கொடுக்கறதுன்றதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது மாறும், அது கண்டிப்பாக மாறும். அது ஆட்சியாளர்களோட மனநிலை. அதாவது அவங்க பிச்சை போடுற மாதிரி, நம்ம பிச்சை வாங்குற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் போட்ட பிச்சையில் தானே நீ உட்காந்துக்கங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். தேசிய விருதுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தால் அந்த மரியாதையை இவங்க கெடுத்துட்டாங்க, சுத்தம் டோட்டலாக கெடுத்துட்டாங்க. அது மாறணும், இல்லைன்னா மக்கள் தான் மாற்றணும். அதை மக்களுக்கே அந்த கோபம் இருக்குது சார். இந்த படத்தெலாம் ஏன்ப்பா தேசிய விருது கொடுத்தீங்க? பல திறமையான திரைப்படங்கள் இருக்கே. இப்போது நீங்கள் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம் ஒரு திரைப்படம் சார். அந்த படம் எல்லா மக்களுமே எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் சார். கண்டிப்பாக வந்து இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், ஏதோ ஒரு கேட்டகரியில் அந்த திரைப்படத்துக்கு வந்து விருது வரும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருந்தாங்க. பட் அந்த திரைப்படத்துக்கு ஒரு விருது கூட கிடைக்கல அப்படின்னா அந்த மக்களே கோவப்படுறாங்க சார். கண்டிப்பாக சினிமாவில் இருக்கவங்க தாண்டி மக்களே வந்து இந்த படத்துக்குலாம் நீங்கள் ஏன்ப்பா கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், வென்றாயின் விழித்திரைன்னு ஒரு படம். கடைசி விவசாயி மாதிரி ஒரு கதை. விருதுக்கு அனுப்பிச்சிருக்கோம், மானியத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் எப்போ கிடைக்குன்னு தெரியல. அப்போ எங்களுக்கு ஒரு கோபம் இருக்குல்ல, நிச்சயமாக கோபம் இருக்குல்ல. அப்போ அந்த படைப்புக்கான அங்கீகாரம் அப்படின்றது வந்து எதனால் கிடைக்க விட மாட்டேங்கிறானுங்க? அது காரணம் சார். அதுக்கு காரணம் இங்கே உள்ள ஒரு மாஃபியா கும்பல். அந்த மாஃபியா கும்பல் கையில் சினிமா இருக்கிறதுனால இப்போ ரெட் ஜெயிண்ட் கிட்டே எல்லா தியேட்டரும் இருக்குது, கியூபுக்கிட்ட எல்லா ப்ரொஜெக்டரும் இருக்குது. இந்த மாஃபியா கும்பல் தமிழ் சினிமாவை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இதை தாண்டி மக்கள்கிட்ட அந்த படைப்பை கொண்டு போக முடியல. அதை உடைக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் நான் ஏற்கனவே என்ன படிச்சிருக்கேன். நான் செல்ஃபோன் மூலமாக கொண்டு போவேன், ஹோம் தியேட்டர் மூலமாக கொண்டு போவேன், கல்யாண மண்டபம் மூலமாக கொண்டு போவேன், எப்படி வேணாலும் கொண்டு போவேன் என் படைப்பை. இல்லை விஸ்வரூபம் பட பிரச்சனைப்பா கமல் சாரும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த முயற்சி பண்ணார் சார். அவராலே முடியல, உங்களால் முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு காரணம் கமல் வந்து அவரோட படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாங்க, நீ வந்து ஆன்லைன் டு ஹோம்னு ஆரம்பித்தார். O2H ஆன்லைன் டு ஹோம்ட்டு. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஏற்றாங்க, அப்படி நீங்கள் இது பண்ணால் நாங்கள் தியேட்டர் கொடுக்க மாட்டோம்ட்டு. அதனால் அந்த தியேட்டர் கிடைக்காதுங்கிறதுனால கமல் பின் வாங்கிட்டாப்புல. அடுத்து சேரன் ஆரம்பித்தாப்புல C2H, சிடி போட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஆரம்பித்தார். அதனால் அதையும் என்ன பண்ணிட்டானுங்க, சினிமாவில் கும்பல் திருட்டு விசிடி போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் அதையும் நாசம் பண்ணானுங்க. ஆனால் என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது என்னோடய படைப்பு, இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது? ஏன் நீ தேவையில்லை, எனக்கு தியேட்டரே தேவையில்லை. தியேட்டர்னா தானே நீ இது தடை பண்ணுவேன். இந்த தியேட்டரே தேவையில்லை, நான் செல்ஃபோன்லேயே படத்தில் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறேன். எனக்குன்னு தனி ஓடிடி உருவாக்கிட்டேன். அதாவது பிள்ளையாரும் முருகனும்
முருகன் வந்து மயில் எடுத்துகிட்டு உலகத்தை சுற்ற கிளம்பிட்டானான். பிள்ளையார் சொன்னாலும் அப்பா அம்மாவை சுற்றி வந்து இப்போ ஞானப்பழத்தை வாங்கிட்டானான். அதே மாதிரி எனக்குன்னு ஒரு ஆப்பை உருவாக்கிட்டு அதில் உட்காந்துக்கிறேன். வரேன் பிடிச்சவங்க வந்துட்டு பார்க்கட்டும். இப்போ நான் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு. 1.5 கோடி பேர் எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு 10 லட்சம் பேர் என் படத்தை பார்த்தா கூட போதுமே, போட்ட காசு வந்துருமே. இனி அடுத்த ட்ராக்கு நான் இந்த தியேட்டருக்கு உள்ள படங்களை நான் உருவாக்க மாட்டேன். ஃபெஸ்டிவல் 250 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுக்கான படங்களை உருவாக்க போகிறேன். அது மிஞ்சி போனால் 5 லட்சம் 10 லட்சம் பட்ஜெட்டு. கேனான் 5D Mark 4 கிடச்சா கூட நான் எடுப்பேன். கேமரா முக்கியம் இல்லை, என்ன கண்டென்ட் எடுக்கிறது தான் முக்கியம். சோனி போதும் எனக்கு. சோனி கேமரா, ஒரு சின்ன சோனி கேமரா இருந்தால் போதும், நான் பாட்டு உருவாக்குவேன். எதிர்காலத்தில் நடிகர்களே இல்லாமல் ஏஐலையும் பண்ண போகிறேன். நடிகர்களே இல்லாமல் மக்களே நடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ஆனால் நான் நடிக்கிறோங்கிறது மக்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், அதையும் பண்ண போகிறேன். சினிமாவில் இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திபன் சார் நிறைய இந்த மாதிரி ஒரு ரூமில் ஒரு படத்தையும் உருவாக்கிருப்பேன். ஃபுல் க்ரீன் மேட் செட் பண்ணி முழு படமும் க்ரீன் மேட்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது என்கிட்ட. இப்போவே பாதி படங்கள் அப்படி தான் சார் வந்துட்டுருக்கு. எல்லாமே செட்டுக்குள்ளே தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அந்த கால சினிமான்னு நம்ம வரும்போது இல்லை சார், ஒரு யதார்த்தம் இருக்கும், ஒரு இயற்கை சார்ந்த. இப்போ பாரதிராஜா அவர்களுடைய படங்களாக இருக்கட்டும், பாலு மகேந்திரா படங்களாக இருக்கட்டும், பாலச்சந்தர் படங்களாக இருக்கட்டும், ஒரு யதார்த்தம் இருக்கும். மக்களோட வாழ்வியல் சார்ந்த கதைகளை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மக்கள் மத்தியிலுமே வந்து மிகப்பெரிய பிரபலமாச்சு. வி சேகர் அவருடைய படங்களாக இருக்கட்டும். பட் இப்போ வர திரைப்படங்கள் எல்லாமே வந்து இந்த கத்தி, கஞ்சா, போதைப் பொருள் இதை நோக்கி வந்து பயணிக்கிறாங்க. இது வந்து மக்களுடைய மனநிலை மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இந்த சினிமாக்காரங்க அப்படி மாற்றிட்டாங்களா? சினிமாக்காரங்க தான் மாற்றிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்காங்க. 90 வரைக்கும் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. ஒரே புராண படங்களாக வந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு ஸ்ரீதர் வந்தார், கல்யாண பரிசுன்னு ஒரு படம் மூலமாக ட்ரெண்டை மாற்றினார், வேறு ட்ரெண்டை கொண்டு போனார் சினிமாவை, ட்ரெண்ட் செட்டர். அடுத்தது ஸ்டுடியோக்குள்ளேயே சினிமா இருந்தது, அதை உடச்சி பாரதிராஜா 14 மூலமாக 2வது சினிமா எங்கே வேணால் கொண்டு போகலான்னு கொண்டு போனார். 3வது நடிகர்களோட ஆதிக்கத்தில் ஒரு சினிமா இருக்குல்ல, அதை உடச்சி கதை தாண்டா ஹீரோ, டைரக்டர் தாண்டா ஹீரோ அப்படின்னு ஒரு ட்ராக்குக்கு ஒரு டைரக்டர் வரணும்ல, அதுக்கு தானே நான் என்ன படிச்சிருக்கு. அந்த தன்னம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் செயல்பட்டுருக்கேன். ஒரு ட்ரெண்ட் செட்டர், இது இயற்கையோட இது திட்டம், அது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நான் யாரையும் இது பண்ணல, தப்பான ஆட்கள் சினிமாக்குள்ளே வராதிங்கிறேன். சினிமாங்கிறது ஒரு அற்புதமான மீடியா, தப்பான ஆட்கள் அதுக்குள்ளே வந்து அந்த தொழிலுக்குள்ள மரியாதையை கெடுக்காதீங்கடா அப்படிங்கிறேன். அது சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியும் இருக்குது. ஏன்னா அதுக்காக எனக்கு கொடுத்த வேலை ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அது இயற்கை அந்த அந்த படைப்பு மூலமாக புதிய படைப்பாளர்களுக்கு வழி விடுங்க. நீங்களே ஏன் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க தமிழ் சினிமாவில்? புதிய படைப்பாளர்கள் நான் வந்தபோது 100 பேர் 50 பேர் 100 பேர் இல்லை, இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் நின்றுட்டுருக்கானுங்க. எப்படா சினிமாக்குள்ளே நுழையிறதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கட்டுமே, ஏதாவது ஒரு வழி கிடைக்கணுமே. என்றைக்குமே ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்து அதோட லாபத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதோட இதுவும் பார்க்கணும். மக்களுக்கு அது எந்த விதத்தில் பயன்படுதுன்னு பார்க்கணும். அந்த வகையில் ஏஐ நான் வரவேற்கிறேன். ஏஐ தான் இனிமேல் நிற்கும் எதிர்காலத்தில் சினிமாவில். நிச்சயமாக எதிர்கால சினிமா ஏஐ தான். இப்போது இயக்குனர் தான் வந்து ஹீரோ அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இன்றைக்கி பல சின்ன பட்ஜெட் படங்கள் வெற்றி பெறுது. இப்போ குடும்பஸ்தன் மாதிரியான திரைப்படங்களாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியான திரைப்படங்களாக இருக்கட்டும், அது எல்லாருக்குமே அந்த நடிகருக்கோ நடிகைக்கோ வந்து அந்த அங்கீகாரமோ அந்த புகழோ கிடைக்குது. பட் ஆனால் அது அந்த படத்தை இயக்குனருக்கு வந்து அவர் யாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல சார். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம. இப்போ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவருடைய படங்கள் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஆடியன்ஸ் வந்து இருந்தாங்க, பாரதிராஜா படங்களுக்கு தனியாக ஆடியன்ஸ் வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒரு என்னதான் நீங்கள் ஹிட் கொடுத்தாலும் அந்த இயக்குனருக்கு பெருசாக பேரோ புகழோ கிடைக்கிறது. அவர் அடுத்த படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5-6 வருஷமாக தேவைப்படுது. இதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கான காரணம்னு பார்த்தாலும் அது வந்து என்ன தான் ஒரு அற்புதமான படைப்பு உருவாக்கினாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் தான். அதுக்கு இவனுங்க மிகப்பெரிய தடையாக இருக்கானுங்க. சின்ன பட்ஜெட் படங்களை ரொம்ப இது பண்ணி அதை மக்கள்கிட்ட போய் சேர முடியாதபடி பண்ணுறதுனால அந்த இயக்குனரோட இது பெருசாக தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் மாறணும் கண்டிப்பாக. ஏன் கூலி ஃபங்க்ஷனில் கூட ரஜினிகாந்த் பேசினார், இந்த படத்தோட வெற்றிக்கு லோகேஷ் கனகராஜ் தான் காரணமே தவிர நான் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த எண்ணம் எல்லா சார் உச்சத்தில் இருக்கார், எல்லா நடிகனுக்கும் வேணும். ரஜினிக்கு உள்ள அந்த எண்ணம் ரஜினிக்கு நல்லா தெரியும். கூலி படத்தில் தன்னோட கேரக்டரை உருவாக்கினது லோகேஷ் கனகராஜ்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதை ஒரு பொது மேடையில் பேசுகிறதுக்கு ஒரு இது வேணும்ல, அந்த பண்பு மரியாதை மற்ற நடிகனுக்கு வரணும். டைரக்டர் தான் காரணம். இன்னும் சினிமா என்றைக்குமே டைரக்டரோட மீடியாங்க, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது திரும்ப டைரக்டருங்க கையில் வரணுங்கிறத என்னோடய ஆசை. அது வரும், கண்டிப்பாக வரும், நிச்சயமாக வரும்.
அண்ட் வந்து ஒரு படம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா வந்து அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக ஹீரோயின்ஸ் அந்த படத்தை நடித்தவங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா இயக்குனர் தான்ப்பா காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது ஒரு தவறான மனநிலை. படம் தோற்றதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கலாம். படம் தோற்றதுக்கு எவ்வளோ காரணங்கள். அந்த ஹீரோ சரியான இது கொடுத்துருக்க முடியாது, அந்த கதைக்கு தேவையான அளவு செலவு பண்ண ப்ரொடியூசர் முடியாதுன்னு இருப்பாப்புல. இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். அதனால் அது வந்து ஜெயிச்சா நடிகனுக்கு சாதகமாக பேசுகிறதும், தோற்று போனால் டைரக்டர் திட்டுறதும் தப்பு. அது வந்து அந்த நடிகனுக்கு இன்னொரு படம் கிடைக்கும், ஆனால் ஒரு இயக்குனர் அடுத்த படம் இயக்கிறதுக்கு போராடணும் சார். அதுக்கு உதாரணம் எத்தனையோ படம். அரவிந்தன் ஒரு படம் எடுத்தார், நாகராஜ் சரத்குமார் வச்சு. படம் கிட்டத்தட்ட பெரிய இது மாதிரி போச்சு. ஆனால் படம் சரியாக போகல. இன்றைக்கி அரவிந்தன் நாகராஜ் குடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்காப்புல ரோட்டில். ஆனால் சரத்குமார் இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டார். பெரிய லெவலில் போயிட்டார். அதனால் உருவாக்கின டைரக்டரை மறந்துடுறாங்க. நன்றி கெட்ட உலகம்னாக்க அதுக்கு தமிழ் சினிமா தான் உதாரணம். நன்றிங்கிறது 1% கூட எவனுக்கும் கிடையாது. அது எனக்கு ஒரு கோபம் இருக்குது. நன்றியே கிடையாது சார். நன்றி இல்லாத ஒரு உலகம் எதுன்னா தமிழ் சினிமா தான். இது மாறணும், மாற்றணும், கண்டிப்பாக மாற்றணும். எதிர்கால படைப்பாளிகள் கண்டிப்பாக அதை மாற்றுவாங்க. உன்னை நம்பி நான் இல்லைடா என்ன நம்ப அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுவாங்க. அப்போ சினிமா இன்னும் ஒரு ஆரோக்கியமான வேறு லெவலில் போய்டும் சார். சினிமா இன்னும் எத்தனையோ கதைகள் பாருங்கள், நீங்கள் கேள்விப்படாத கதைகள்லாம் ஏஐ மூலமாக வரப்போகுது. அதனால் ஏஐ தான் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல நடிகர்களை உருவாக்குனது வந்து ஒரு இயக்குனர் தான் சார். ஆனால் அவங்க அந்த இயக்குனர் வந்து கஷ்டப்படும் போதோ இல்லை அவங்க தோல்வி படம் கொடுக்கும் போதோ வந்து அவங்களால வளர்ந்த அந்த நடிகர்கள் வந்து உதவி பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். பல முன்னணி நடிகர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்கள் வந்து தான் வளர்த்து விட்ட அந்த ஒரு இயக்குனர் வந்து மதிக்கிறதில்ல, அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கறதில்ல, பொருளாதார உதவியாக இருக்கட்டும் சரி, வாய்ப்புகளாக இருக்கட்டும் சரி, எதுவுமே அவங்க கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். உண்மையா சார்? உண்மைதான், கண்டிப்பான உண்மை. ஏன்னா எனக்கு இதை உதாரணத்தோடையே நான் சொல்ல முடியும். இருந்தாலும் அது பெரிய இதாக போயிடுமேங்கிறதுனால எனக்கு கான்ட்ரவர்சியாக போகுமேங்கிறத நான் சொல்ல. தன்னை உருவாக்கின இயக்குநர்களை நிறைய பேர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான உதாரணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தன்னை உருவாக்கின இயக்குநருக்கு, ப்ரொடியூசருக்கு உதவி செஞ்சது விஜயகாந்த், ரஜினிகாந்த், இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லா நடிகரும் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறானுங்க. பணம் கொடுத்தா தான் ஷூட்டிங்க்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் மாறணும். அது வந்து என்ன பண்ணுறது, அவன் மனபாவத்தை எப்படி மாற்றுறது? இது தப்பு, ரொம்ப தப்பு, 100% தப்பு. தன்னை உருவாக்கின டைரக்டர், ப்ரொடியூசர் கஷ்டப்படும் போது அது தேடி போய் ஹெல்ப் பண்ண. நீ என்ன எத்தனை கோடி வச்சுருந்தாலும் என்ன போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிற? ஒன்றும் கொண்டு போக போகிறல. அப்படி இருக்கும்போது உதவி பண்ணுற என்ன வந்துட போகுது? இது மாறணும். ஏன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. இப்போ என்னையே எடுத்துங்க, எவ்வளோ பெரிய நடிகர்களோட தான் ஒர்க் பண்ணிருக்கேன். இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு பிச்சை மாதிரி ஆகிடும் எனக்கு அதுக்கு அது தேவையில்லை. என்னோடய உழைப்பு, என்னோடய தன்னம்பிக்கை இருக்குது, அது போதும் எனக்கு. பட் நடிகர்கள் அப்படி கூட நினைக்கலாம்ல சார்? சரி, அவங்க வந்து கேட்கட்டும், பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம்ல சார்? அவங்க அப்படி நினச்சிருக்கலாம். நான் கேட்கக்கூடாது, நான் அப்படியே கொடுத்தா கூட இல்லை சார் வேண்டாம், எனக்கு இருக்கிற காசு போதும். இன்றைக்கி 3 வேளை சாப்பிட்றதுக்கு என்கிட்ட கையில் காசு இருக்குது, ஏதோ ஒரு நாளைக்கு 500, 1000, 2000 சம்பாதிக்கிறேன் நான், எனக்கு அது போதும் சார். அந்த லைஃப், நீங்கள் வாழ லக்ஸரி லைஃப் எனக்கு, ஸ்டார் ஹோட்டல் லைஃப் எனக்கு வேணாம். எனக்கு கைவண்டி லைஃபு போதும். நான் கைவண்டியில் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குறேன், அந்த லைஃப் போதுங்கிற மனநிலை எனக்கு வந்துருச்சு. இனிமேல் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமும் கிடையாது, மிகப்பெரிய துக்கமும் கிடையாது. அந்த ஒரு ஜென் மனநிலைக்கு நான் வந்துட்டேன். அதனால் இந்த மனநிலைக்கு வர்றதுக்கு எல்லாராலையும் முடியாது. இருந்தாலும் என் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்கிறது எதுவுமே கிடையாது. இனிமேல் படமே பண்ணால் கூட சரி, அது ஒரு இதாக தான் இருக்குமே தவிர என்னோடய இதாக இருக்காது. அது ஒரு சந்தோஷம் இருக்காது, பெரிய சந்தோஷம்லாம் இருக்காது. அதெல்லாம் நான் இழந்துட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 67, 70 வயசு. ஆனால் இன்றைக்கி நான் தன்னம்பிக்கையோட போராடிட்டு இருக்கேன்னா நம்மளால் இந்த ஒரு படைப்பை உருவாக்க முடியும். இப்போ பண்ண போகிற படம் வந்து வேர்ல்டுலேயே யாரும் பண்ணல, நல்லா ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். பேயெல்லாம் செஞ்ச சினிமா எடுக்குன்னு யாருமே பண்ணல. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு. இதில் நான் எப்படி இருக்கிறேன்னா, முதல் 13 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு, கட்டே கிடையாது. அதிலே மிட் ஷாட்டு, க்ளோஸ்அப், ட்ராலி, சஜஷன், ப்ரொஃபைலு, டில்டப்பு, டில்டவுனு, ஜூம் இன், ஜூம் பேக் எத்தனை வேணும். ஆனால் அதை பண்ணுற போகிற ஸ்டைல் இருக்குது பாருங்கள், இதை தான் ஏஐயில் பண்ண போகிறேன். ஏஐயில் எல்லாம் நினச்சிட்ருக்காங்க விஷுவலாக பண்ணுற மாதிரி ஏஐயில் உருவாக்க முடியாதுன்ட்டு. இப்போ கேமரா வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி ஏஐயில் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அது பண்ண முடியுங்கிறத நான் நிரூபித்து காட்ட போகிறேன். எல்லாமே மேனுவலாக ஒருத்தர் வந்து கேமரா வச்சு அதுக்கான ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கும் ஏஐயில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல சார்? இல்லை, அது அந்த இப்போ கொடுக்குற கமாண்டில் தான் இருக்குது. அந்த கம்ப்யூட்டருக்கு நீ கொடுக்குற கமாண்டில் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மீட்டான்னு ஒரு ஆப் இருக்குது, மேட்டா, அதில் மேட்டா
அதில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை இமேஜை அது உருவாக்கி தரல ஏஐ மேட்டாவில். அது மாதிரி ஏஐ இன்னும் ஒரு அட்வான்டேஜ் மேட்டா. என்னதான் இருந்தாலும் பட் நம்ம ஒரு ஒரு ஹியூமன் பீனாக அதை பண்ணுறதுக்கும் ஒரு ஏஐ பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல சார்? இருக்குது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கேற்ற கதைக்கெல்லாம் உருவாக்கிச்சுன்னா அது வேறு லெவலில் போயிடும். இப்போ சந்திரமண்டலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அப்படின்னாக்கா அது ஏஐயில் தான் பண்ண முடியும். சந்திரன் மாதிரி செட்டு போட முடியாது, செட்டு போட்டு எடுக்க முடியாது. ஏஐக்குன்னு ஒரு புது கதைகளாக்கா உருவாக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான கதைகளை வந்து உருவாக்கணும். ஆமாம், கதை அது நிறைய கண்டென்ட் இருக்குது. உன் வாழ்க்கையில் நடக்க எத்தனையோ சம்பவங்கள் அது கதையாக வரும். அது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து வேறு கதை ஒரு வேறு ட்ரெண்டையே உருவாக்கும். கதையிலையும் மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த ஹீரோ ஹீரோயின் வில்லன் இந்த எல்லாம் விட்டுட்டு வேறு ட்ராக்கில் போகும் கதை. அருமையான இன்னும் ஏஐக்குன்னு ஏகப்பட்ட கதைகளை உருவாகும் பாருங்கள். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி, டைனோசர் மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் உருவாகும். ஏஐ பார்மெண்ட்டு டோட்டலாக வேற ஒரு அனுபவம் சார். அதை அனுபவித்து தான் புரியும். இப்போ லட்டுன்னு சொன்னாலும் வாய் இனிச்சிடாது, அது சாப்பிட்டு பார்த்தா தான் நினைக்கும். அதே மாதிரி ஏஐ நிச்சயமாக ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு படைப்பாளிகளுக்கு. டேய் நீ அவனோட தேவை இல்லைடா, நீ உட்காந்து 10 ரூமில் ஒரு படத்தை உருவாக்கலாம்டாங்கிற ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கியிருக்கு. அதனால் ஏஐ நான் வர இருக்கிறேன். நான் ஏஐக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபிலிம் ஃபார்மேட்டில் என்னென்ன கஷ்டம் உண்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். டிஜிட்டல் ஃபார்மேட்டில் என்னென்ன கஷ்டம் உண்டுன்னு அனுபவிச்சிட்டேன். ஆனால் ஏஐ ஃபார்மேட் வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எனக்கு ஒரு நல்ல டீம் தான். அந்த டீமுக்கு நான் கொடுக்குற கமாண்ட் இது இப்படி வரணும் இப்படி வரணும் இப்படி வரணுன்னாங்க அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஒன்று சேர்க்க போகிறேன். கடைசியில் பேர் எனக்கு தானே வரப்போகுது. க்ரியேட்டிவ் என் பேர் தானே வரப்போகுது, அவங்க பேரெல்லாம் வரப்போகிறது இல்லையா. உருவாக்குறது அவங்க தான், ஆனால் பேர் எனக்கு தானே. ஒரு 10 கம்ப்யூட்டர் அட்டடையில் ஒர்க் ஆகிட்டுருக்கோம், எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ பேர் எனக்கு தானே. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. டேய் ஃபிலிம் பண்ணாத, டிஜிட்டல் பண்ணாத, ஏஐ எனக்கு சாதிச்சு கொடுத்துன்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அந்த சந்தோஷம் எதிர்கால படைப்பாளிகள் கிடைக்கட்டும். அந்த படைப்பு அப்படி தான் உருவாகும் நிச்சயமாக. இல்லை உங்களை பார்க்கும் ரொம்ப வேப்பாக இருக்குது சார் நீங்கள். ஏன்னா பல இயக்குநர்கள் இன்னும் அவுடேட்டடாகவே இருக்காங்க, அந்த காலத்திலே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த டெக்னாலஜி வளருது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும். அப்போ தான் மக்களுக்கு பிடிச்சமான கதைகள் மாற மாட்டாங்க, கண்டிப்பாக மாற மாட்டாங்க. அந்த மாறாதனால அவங்களோட வீழ்ச்சி ஆரம்பிக்குது. ஒரு மாற்றம் வருதுனாக்கா மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி ஒரு மாற்றம் வரும்போது அதை இப்படி தான் ஃபிலிம் போது சொன்னாங்க. டிஜிட்டல் வரப்போகுது அப்படின்னாலும் எல்லாம் அலட்சியமாக இருந்தாங்க. அதோட பலனை இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. கியூபு சம்பாதிக்கிறான். தியேட்டரில் விளம்பரம் பண்ணுறாங்களே, 25 விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த விளம்பர காசு யாருக்கு போகுது? தியேட்டருக்காரனுக்கு கியூபுக்கு போகுது. ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு ஒரு 10 பைசா கிடையாது. இதனால் என்ன பிரயோஜனம்? இல்லை அதுதான் சார் நான் கேட்கணும். இப்போ ஒரு திரைப்படம் வந்து ப்ரொடியூசர் வந்து வித்துறாரு சார், அதில் எவ்வளோ காசு ப்ரொடியூசருக்கு போகுது, திரையரங்கு உரிமையாளருக்கு எவ்வளோ போகுது, அந்த கியூபுக்கு எவ்வளோ போகுது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எவ்வளோ போகுது சார்? ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு தியேட்டர் ஒரு ஷோ கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஷோக்கு ஒரு 10 பேர் 20 பேர் வருவாங்க. அந்த 20 பேர் கொடுக்குற காசில் 60% டேக்ஸ் போயிடுது. பாக்கி தியேட்டருக்கு 60%, ப்ரொடியூசருக்கு 40%. இப்போ என்ன கிடைக்கும் ப்ரொடியூசருக்கு? பேனர் வச்ச போஸ்ட் வெட்டின காசு கூட கிடைக்காது. நான் தியேட்டருக்கு கொண்டு வந்தேங்கிற ஒரு பேர் தான் கிடைக்குமே தவிர வேறு 10 பைசா கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர் அழிஞ்சிட்டானுங்க. தியேட்டருக்கே கொண்டு வராமல் ஒரு 600 படம் தூங்கிட்டு கிடக்கு. அது காரணம் என்ன சார்? ஏன் சார் திமிரு, அகம்பாவம், ஆணவம், சைக்கோத்தனம், சினிமா தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டு நானும் ஹீரோன்னு நடிக்கிறேன்ட்டு ஏதோ ஒரு கதையை அதெல்லாம் பார்க்குற மாதிரி அது சினிமாவே கிடையாது. அது தெரியாமல் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. 600 ஹார்ட் டிஸ்க்கு தான் மிச்சம். 2 ஹார்ட் டிஸ்க் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அது திமிரு பிடிச்ச கூட்டம். அது ஆட்டோமேட்டிக்காக அது போட்டோம். பணத்திமிரு, அகம்பாவம், ஆணவம், எல்லாத்துக்கும் மேலே குடி, லேடிஸ்க்காக வர்றது சினிமாவுக்கு. அது இங்கே போனால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அது கிடைக்குங்க வரும்போது அதை நீ அதுக்கு செலவு பண்ணிவிட்டு சினிமாவுக்கு செலவு பண்ணலாம் முடிஞ்சது கதை. இல்லை பல ஹீரோக்கள் வந்து அப்படி தான் அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டோம். 100% அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல முன்னணி நடிகர்கள் வந்து அப்படி தான் இதுவாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இருக்கா சார் சினிமாவில்? அப்படி இல்லைன்னா இந்த நடிகைகள்லாம் மீட்டுன்னு பேட்டி கொடுப்பாங்களா? என்ன அந்த டைரக்டர் அப்படி டால்சர் பண்ணலாம் இப்படி டால்சர் பண்ணலான்னு பேட்டி கொடுப்பாங்களா? சினிமானாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு கலாச்சாரம் உருவாயிடுச்சு. அது ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணு நடிக்க வந்தாங்கன்னாக்கா அவளை நடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். வேறு உன்னோட அந்தரங்க ஆசையும் அதுக்கு எத்தனையும் விபச்சார பெண்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்திக்கோ. நீ எதுக்கு நடிக்க வர பெண்கள்கிட்ட இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்க? இது அயோக்கியத்தனம்ல. இதை வந்து கண்டிப்பாக இது பெண்களே மாற்றிடுவாங்க. பெண்கள் வந்து சினிமாவுக்கு நிறைய வருவாங்க. இனிமேல்ட்டு பெண்கள் சினிமா துறையில் நிறைய வந்தாங்கனாக்கா பெண் கிரியேட்டர் இப்போ அசிஸ்டன்ட் லேடிஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் பெண்கள் நிறைய சினிமா துறைக்கு வரணும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ வந்து சினிமாலேருந்தே இருக்கா சார்? அன்றைக்கி இருந்தது, ஆனால் அன்றைக்கி மறைவாக நடந்தது.
இன்றைக்கி வெளிப்படையாக தெரியுது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா தான் உனக்கு சான்ஸுங்கன்னு ஒரு டார்ச்சர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நியாயமான கோபம் வரும்ல. நடிக்க வந்தம்மா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தம்மான்ட்டு எல்லாத்துக்கும் மேலே ஒரு கேரக்டர் நடிக்கணும், ஒரு கேரக்டர் டைரக்டரும் ஒரு 14 வயசு பொண்ணை டார்ச்சர் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு கோபம் வருமா வராதா சொல்லுங்கள்? நியாயமான கோபம். அந்த மாதிரி ஏதாச்சும் இயக்குனர் பேரை சொல்ல முடியுமா சார்? பேர் இருக்குது நிறைய பேர். பழைய டைரக்டரில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லலாம். இப்போ புது டைரக்டரில் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க ஒரு சில பேர், புது டைரக்டர்னு இருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ட்டு நிறைய பேர். அது எதுக்கு நம்ம அவங்க பேரெல்லாம் எதுக்கு? அது சார் பார்க்குற மக்களுக்கு அது வந்து அவேர்னஸாக இல்லை. அந்த பொண்ணுங்களே பேட்டி கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த படத்தில் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணேன், இந்த நடிகர் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு அந்த பொண்ணுங்களே பேரோட தான் பேட்டி கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு போட்டோம். இப்போ பயில் பண்ணுறாங்க, நான் சொல்கிறேன்ல அந்த அவளோட படுத்தா இவளோட படுத்தான்ட்டு. அதை மாதிரி உண்மையா சார்? அதெல்லாம் உண்மை தான். பயில் பண்ணுறாங்க இல்லைன்னா கேஸை போட்டு நாரடிச்சிட மாட்டாங்க. அதனால் அவனுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உருவாயிடுச்சு இல்லை பயில் பண்ணுறாங்க. அது சொல்கிறதுக்கு பயில் பண்ணுறாங்க, அது சொல்கிறதுக்கு அறியானு அதுக்கு. ஆனால் நடக்கிறது உண்மை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓகே சார். இப்போது சினிமாவில் இந்தந்த விஷயங்கள்லாம் மாறினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா சார்? ஸ்கிரிப்டு மாறணும். ஸ்கிரிப்டு அதுதான் அஸ்திவாரம். அந்த ஸ்கிரிப்டுங்கிற அஸ்திவாரம் மாறிச்சுனா தான் சினிமா நல்லாயிருக்கும். கதைக்காக படம் பண்ணமே தவிர நடிகர்களுக்காக படம் பண்ணக்கூடாது. அது கண்டிப்பாக மாறணும். ஸ்கிரிப்டு டோட்டலாக மாறணும். 2 மணி நேரம் அவனை உட்கார வைக்க அவனால் முடியலன்னா நீ என்ன டைரக்டரு? சும்மா சாங்கு போயிட்டு அப்படின்னு இது பண்ணிலாம் நடக்காது. 2 மணி நேரத்துக்கு அவன் கேள்விப்படாத ஒரு கண்டென்ட்டை சொல்லி அவனை 2 மணி நேரம் அவன் என்டர்டெயின்மெண்ட் அவனை பொறுத்த வரைக்கும். உனக்கு வேணால் அது பிஸ்னஸ்ஸு பொழுது இது தொழில். அவனை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் அவனால் கொடுக்க முடியலன்னா நீ என்ன டைரக்டர்? அது இல்லை இல்லைங்க, உள்ள இல்லையா? அதனால் சினிமாவோட கதைக்கலன் மாறும். அது ஏஐ மாற்றும், நிச்சயமாக மாற்றும். ஏஐ வந்து அது மாறிடுமா சார்? கண்டிப்பாக 100% மாறும். அப்போ அந்த இயக்குனரோட கிரியேட்டிவிட்டி பாதிக்கப்படுது சார். எல்லாமே ஏஐ பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம கிரியேட்டிவிட்டி பாதிக்கிறதுக்காக சொல்லுங்கள். இப்போ என்னை எவ்வளோ பேர் இந்த பேயெல்லாம் எப்படா படம் எடுக்க முடியும் என்ன அப்படின்னு கேட்டானுங்க. நான் சொன்னேன் பேயால் பழி வாங்க முடியும்னா பேயால் சினிமா எடுக்க முடியும்னா என்ன அப்படின்னு. நான் அப்போ எனக்கு ஒரு கோபம். ஒரு நடிகரை வச்சு ஒரு பேயை மேக்கப் போட்டு நம்ம ஷூட் பண்ணுவத ஒரு ஏஐ எனக்கு பண்ணி தர போகுது. இன்னும் 2 நாளில் இந்த வீடியோ வரப்போகுது. ஏஐ அந்த பேய் இன்னும் 2 நாளில் இந்த வீடியோ வரப்போகுது. வந்ததுனாக்கா வேறு லெவலில் பேயெல்லாம் சேர்ந்து பிச்சை எடுக்க போகுது. நாங்கள் ஒரு படம் எடுக்க போகிறோம், எங்களுக்கு நன்கொடை கொடுங்கன்ட்டு. அப்போ அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே கிடைக்கும். அதனால் ஏஐ வந்து என்ன உன்னால் செய்ய முடியாததை ஏஐ மூலமாக செய்ய முடியுங்கிறப்போ எனக்கு அது தேவை, என்ன பண்ணிக்கிறேன் அப்படி போவேன். நான் எடுத்த முடிவை எல்லோரும் எடுத்தானே டோட்டலாக மாறும். அக்பர் வந்து அரண்மனை வாசல் ஒரு 2 ஆச்சாராம். எல்லோரும் ஒரு சொம்பு பாலை ஊற்றணுன்ட்டாராம். எல்லோரும் ஊற்றிட்டு போயிட்டானுங்களாம். திறந்து பார்த்தா ஃபுல்லாக தண்ணி. ஒருத்தர் மட்டும் நினச்சிருக்கானா எல்லோரும் பாலை ஊற்ற போகிறாங்க, நம்ம தண்ணி ஊற்றலான்ட்டு. அதே மாதிரி அத்தனை பேர் நினச்சிருக்காங்க. அதனால் ஒருத்தன் மாதிரி தான் எல்லாருமே மாறுவாங்க. ஏன்னா இது குரங்கு கூட்டம், எல்லாமே மாறுவாங்க. ஒருத்தன் அதை உருவாக்குறதுக்கு ஒருத்தன் வேணும். அது வந்ததுனாக்கா அந்த மாற்றம் கண்டிப்பாக வந்துருக்கிறோம். அது என் படம் பண்ணுன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக பண்ணும். இதை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே நான் சொல்கிறது உண்மைன்னு நம்பினீங்கனாக்கா தயவு செஞ்சு இதை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் எந்த சேனல்லையும் இப்போ கொடுக்காத பேட்டியெல்லாம் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். அதனால் எதிர்கால படைப்பாளிகளுக்கு இது ஒரு பெரிய பாடம். சினிமா காக்கசம் அரிகரன் காக்குகும் திறந்தது ஜீசேங்கிற மாதிரி இந்த மந்திரத்தை அவங்களும் இது பண்ணி எதிர்கால படைப்பாளிகள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த பேட்டி. தயவு செஞ்சு இந்த பேட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் செய்கிற மகத்தான தொண்டு. நன்றி நன்றி நன்றி.